So this is your next chapter. And this is 26th chapter நமக்கு cooperative and prosper பார்த்தோம் இல்லையா? And அது 24th chapter and this is your 26th chapter. And this chapter name is called உஸ்தாத் பிஸ்மில்லா கான். ஸோ இது வந்து ஒருத்தருடைய பேரு. அண்ட் அவரை பத்தி அவர் என்ன அச்சீவ் பண்ணாரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த சாப்டர் நமக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கான், பிஸ்மில்லா கான் பத்தி தான் நமக்கு இது ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இதுல எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திஸ் பர்சன் இஸ் ஹைலி ரிலேட்டட் டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு பேசிக்கா தெரியும் இல்லையா? புல்லாங்குழலோ, தபேலாவோ, நாதஸ்வரம், இந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுல ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த புல்லாங்குழல்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஷெனாய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஷெனாய் அப்படிங்கிறது இட்ஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிளாசிக்கல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஸோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா புல்லாங்குழல் மாதிரி இருக்கும். லைக் நமக்கு நாதஸ்வரம்னு வரும் அப்படின்னா. ஸோ இவரு பிஸ்மில்லா கான் இஸ் ஆல் ரிலேட்டட் டு திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கால் ஷெனாய். ஸோ ஷெனாய் வந்து இவரு வந்து ஷெனாயை வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணாரு. இது வந்து ஒரு ஆரிஜின் பழங்காலத்துல இருந்து ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. அண்ட் இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தினவர் இவரு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் தான். ஸோ அவரை பத்தி அவருக்கு என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இதுல கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த ஷெனாய் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு பிளேஸ் ஆஃப் யூசேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ஷெனாய் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் ப்ராசஷன் அப்படின்னா ரொம்ப ரிலீஜியஸா இருக்கக்கூடியது, நம்ம நிறைய பஜனை நடக்கிற இடம், பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அங்க வந்து இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. நல்ல காரியங்களுக்கு, சுப காரியங்களுக்கு இந்த மாதிரியான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி இசை உருவாக்கி சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ஷெனாய் வந்து பேசிக்கலி இட்ஸ் அ கிளாசிக்கல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அண்ட் இவரு தான் வந்து கிரேட் எக்ஸ்போனன்ட் ஆஃப் தி சேம். கிரேட் எக்ஸ்போனன்ட் அப்படின்னா இதுல வந்து பெரிய இந்த இந்த விஷயத்துல பெரிய தெளிவு பெற்ற ஞானின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் கிரேட் எக்ஸ்பனன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ஷெனாய் ஹேண்டில் பண்றது, இதுக்கான மொத்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ரொம்ப ஹைலி ஹைலி குவான்டிடேட்டிவா இவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு, நிறைய வந்து பண்ணியிருக்காரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்படின்னா. ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் தட் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் தி கிரேட் இந்தியன் மியூசிஷியன்ஸ் அப்படின்னு வந்து இவரை சொல்லலாம். ஷெனாய் வந்து எப்படின்னா இவர் ஒரு 8 டிகேட்ஸுக்கு மேல ஒரு டிகேட் அப்படின்னா டிகேட் அப்படின்னா 10 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு டிகேட் அப்படின்னா ஒரு டிகேட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எப்படி 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 12 மந்த்ஸ்ன்னு சொல்றோமோ அது மாதிரி ஒரு டிகேட் இஸ் ஈக்குவல் டு 10 இயர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி எத்தனை டிகேடா இருக்காருன்னா 8 டிகேடா இருக்காரு. 8 டிகேட்ஸா, which means 80 இயர்ஸா he had that experience of playing ஷெனாய். அண்ட் அதனால இவருக்கு நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதுல அவரு இந்த விஷயத்துல புரிஞ்ச சாதனைகள் அவ்வளவு இருக்கு. ஆனா அதனால அவருக்கு நிறைய நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் இங்க இந்த பிக்சர் கொடுத்திருக்காங்க இல்லையா? திஸ் இஸ் ஹிம். He is called as Ustad Bismillah Khan, and the musical instrument he is holding na, this instrument is called as Shanai அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ பாக்குறதுக்கு இது இப்படிதான் இருக்கும். அண்ட் ஹீ இஸ் தட் பர்சன் அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் வாஸ் அன்டவுட்டட்லி a gem that India is proud of. Of course he is one of the greatest Indian musicians அப்படின்னு சொல்றதுனால நிறைய சாதனைகள் வந்து இவர் புரிஞ்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இவருடைய வரலாறு தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா அதை நான் வந்து அவருடைய வரலாறு என்னவோ அதை மட்டும் நான் கட் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா, இவரு பேசிக்கா வந்து he was born on March 21. ஸோ 1916ல இவர் பிறந்திருக்கிறாரு. எங்க அப்படின்னா பீகார்ல இருக்கக்கூடிய தும்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர் பிறந்திருக்காரு. ஸோ March 21, 1916ல he was born at the place called Dumran in
பீகார்ல இருக்கக்கூடிய தும்ரான்ற பிளேஸ்ல பிறந்திருக்காரு. அண்ட் இவர் நிறைய பாரத் ரத்னா இது ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் சொல்லப்படக்கூடிய பாரத் ரத்னா அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் இந்த மாதிரியான ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக சிறந்த மிக உயர்ந்த 4 உயரிய விருதுகள் வந்து இவர் வாங்கியிருக்காரு. 4 விருதுகளையும் பெற்ற ஒரே ஆள் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ பத்மபூஷன், பத்ம விபூஷன் சொல்றாங்க. ஹிஸ் ஃபேமிலி இவரோட ஃபேமிலியே வந்து மியூசிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க தான். அண்ட் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஆன்செஸ்டர்ஸ் இவருடைய முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஃபேமிலியில அவங்களுமே எல்லாருமே இந்த மாதிரி போஜ்பூர் இப்போ வந்து பீகார்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த இடத்துல பிரின்ஸ்லி ஸ்டேட் ஆஃப் போஜ்பூர் அப்போ அந்த முன்காலத்துல இருந்த அந்த டைம்ல இருந்தக்கூடிய போஜ்பூர் சொல்லப்படுற இடங்கள்ல வந்து இவங்களோட ஆன்செஸ்டர்ஸும் பெரிய மியூசிஷியன்ஸா இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பிஸ்மில்லா கான் வாஸ் நேம் கம்ருதன் டு சவுண்ட் லைக். ஸோ பேசிக்கா இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா கம்ருதீன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது எதுக்காக அவருக்கு கம்ருதீன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா டு சவுண்ட் லைக் ஹிஸ் எல்டர் பிரதர்ஸ் நேம். அவருடைய அண்ணன் இருக்காரு இல்லையா எல்டர் பிரதர்னா அண்ணன். ஸோ அண்ணனோட நேம் என்ன சம்சுதீன். ஸோ இவருடைய பேரும் அதே ரைமிங்ல வரணும். இப்ப பெரும்பாலும் பேர்கள் அப்படித்தானே வைக்கிறாங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கோ அக்காக்கும் தம்பிக்கோ ஒரே மாதிரியான ரைமிங்ல வர மாதிரி பேர் வைப்பாங்க இல்லையா சோ அதனால அவருடைய அண்ணன் பேர் வந்து சம்சுதீன். சோ அதோட ரைமிங் வரும்னு சொல்லி இவருக்கு கம்ருதீன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அண்ட் அத வந்து இவரு பிஸ்மில்லா கான் அப்படிங்கறத வந்து பின்னாடி வந்து மாத்திப்பாங்க. When his grandfather Russell Baksh Khan saw him as a baby, he uttered the word Bismillah, and this is how his name turned into Bismillah அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. கம்ருதீன் இருக்காரு. ஸோ இவருடைய கிராண்ட் ஃபாதர் இருக்காரு இல்லையா அவரு இவர் பிறந்த டைம்ல இவரை வந்து பிஸ்மில்லா அப்படிங்கிற வேர்டை வச்சு அதாவது நல்ல விஷயம் நல்லது அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹி கேம் ஹிஸ் நேம் கேம் இன்டு பிஸ்மில்லா கான் அப்படின்னு வந்து மாறி இருக்கு. அண்ட் இவருடைய ஃபாதருமே வந்து ஒரு பெரிய மியூசிஷியன். அவருமே வந்து இதுல இது கோர்ட்ஸ் இருக்கும் இல்லையா லைக் வந்து மகாராஜா ராஜசபையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த காலத்துல பெரிய பெரிய கிங்டம் டெரிட்டரிஸ்க்கெல்லாம் அரண்மனையில அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த மாதிரி பாட்டு கச்சேரியோ இல்ல இந்த மாதிரியான மியூசிக்கல் நிகழ்ச்சிகள் வந்து அடிக்கடி நடக்கும் இல்லையா சோ அதுல இவரோட ஃபாதரும் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்ஸ் பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ அந்த டைம்ல இவருக்கு வந்து ஒரு 6 வயசு இருக்கிறப்போ பிஸ்மில்லா கான் மூவ் டு வாரணாசி. ஸோ என்ன பண்றாரு 6 வயசா இருக்கிறப்போ பிஸ்மில்லா கான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வாரணாசிக்கு வந்து மூவ் ஆகுறாரு. ஸோ வாரணாசிக்கு யாரு கூட போறாரு அப்படின்னா மேட்டர்னல் அங்கிள். ஸோ மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னா மேட்டர்னல் அப்படின்னா அம்மா சைடு வரக்கூடிய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள மேட்டர்னல் MATERNAL மேட்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுவே அப்பா சைடு இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்படின்னா பேட்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். PAT எம்க்கு பதிலா முன்னாடி P வந்திருக்கும். அப்பா சைடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா பேட்டர்னல்னு சொல்லுவோம். அம்மா சைடு இருக்கக்கூடியவங்க அப்படின்னா மேட்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னா அம்மாவுடன் பிறந்தவர்கள் அந்த மாதிரியான அர்த்தத்துல வரும். ஸோ அவங்க கூட இவர் என்ன பண்றாரு 6 வயசா இருக்கிறப்பவே வாரணாசிக்கு போறாரு. வேர் அவங்க அங்கிள் வந்து ஹி வாஸ் அ கிரேட்டஸ்ட் மியூசிஷியன் ஈவன் அட் த பிளேஸ் கால் விஸ்வநாத் டெம்பிள். ஸோ அங்க வாரணாசியில இருக்கக்கூடிய விஸ்வநாத் டெம்பிள்ல வந்து அவர் ஒரு நல்ல ஷெனாய் பிளேயரா இருக்காரு. யாரு இவருடைய அங்கிளோட பேர் என்ன அலி பக்ஷ். ஸோ அலி பக்ஷ் அப்படிங்கிறது இவருடைய அங்கிள் நேம். அவர் வந்து விஸ்வநாத் டெம்பிள்ல ஹி வாஸ் ஆல்ரெடி பிளேயிங் அ கிரேட்டஸ்ட் ரோல் இன் பிளேயிங் ஷெனாய். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் அங்க பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட இவர் வந்து பிஸ்மில்லா கான் வந்து போறாரு. ஸோ அங்கே அந்த 6 வயசுல இருந்து அவர் அப்சர்வ் பண்ணி ஒரு விஷயமா லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் அங்க ஒரு கச்சேரிக்கு ஒரு பஜனைக்கும் அந்த இதுல வழிபாடுல வரக்கூடிய விஷயம் அந்த கோயில்ல நடக்கக்கூடிய பிரார்த்தனைகள் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா சோ அது எல்லாம் எப்படி நடக்குது என்னன்னு இவர் கூடயே இருந்து அப்சர்வ் பண்றாரு. பிஸ்மில்லா கான் கூடயே இருந்து அப்சர்வ் பண்றாரு. 6 வயசுல இருந்தே அவருக்கு அந்த வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருது. சோ அந்த டைம்ல இருந்து இவர் அப்சர்வ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கலி ஹி காட் இன்ட்ரெஸ்டட் இன் டு தட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை எப்படி பிளே பண்ணணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி தொடணும் எப்படி அதை ஹோல்டு பண்ணணும் எப்படி அதை பிடிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர் வந்து லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இவர் என்ன அந்த சின்ன வயசுல இருந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு இவர் பழகுனதுனால he always believed that Hindu Muslim religious patterns. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ரிலீஜியஸா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மதங்களுக்குமே இவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான வேலைப்பாடுகளோட இருந்த ஆள் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
அண்ட் இவர் வந்து அவரோட அங்கிள் கூட வந்து எல்லா கச்சேரிக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் அங்கிள் கூட பண்ற எல்லா விஷயத்துக்கும் இவரு கூடயே இருந்து பண்றாரு. அதுக்காக பெரிய வருமானமோ, பெரிய சம்பாத்தியமோ அவருக்கு இருந்ததில்ல. கூட போறதுனால ஹெல்ப்புக்கு போறாங்கன்னு ஏதாவது ஒரு சாப்பாடு குடுப்பாங்க. இல்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சிருப்பாங்க. "நீ ஏதாவது போய் விளையாடு" அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது அங்க விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, பெருசா அதுல வருமானமோ, இல்ல லாபமோ அந்த மாரி இருந்ததில்ல. ஆனா அதனால அவருக்கு அதுல பெரிய நாட்டமும் வந்ததில்ல. அவரு அந்த விஷயத்த புடிச்சு பண்றாரு அப்படிங்கிறத தாண்டி, அதுல வந்து பெரிய வருமானம் பார்க்கணுங்கிற ஆசை வந்து அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்ததில்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா அவரு கூட இருந்து இருந்து கத்துக்கிறதுனால, அந்த ஷனாய் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அந்த மியூசிக்ஸ வந்து அதுல எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ராகம்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த ரிதம்லாம் எப்படி அதுல உருவாக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே he started practicing and get into that systematic called ragas. He created நியூ இன்வென்ஷன்ஸ் லைக் ராகாஸ். ராகாஸ் அப்படிங்கிறது ராகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ராகாஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இது அவரு புதுசா உருவாக்கின அந்த ராகங்கள்லாம் எதனோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ரிவர் கங்கா, வாட்டர்ஸ் ஆஃப் தி ரிவர் கங்கா இன்ஸ்பயர்ட் ஹிம் டு இம்ப்ரவைஸ். ஸோ வாட்டர்ஸ் ஆஃப் த ரிவர் கங்கா அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கங்கான்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் கங்கை நதிக்கரை ஓரம் இவருடைய கச்சேரிகள் எல்லாம் அதிகமா வந்து கங்கை நதிக்கரை ஓரம், விஸ்வநாத் டெம்பிள்குள்ள, டெம்பிள் வெளியில அந்த மாதிரி அந்த சர்க்கம்ஃபரன்ஸை சுத்தி தான் அதிகமா நடக்குது. ஸோ அப்போ கங்கை நதியில இருக்கக்கூடிய அந்த ஓசைகள் இருக்குல்ல, தண்ணி போற சவுண்ட் இருக்கும் இல்லையா? அந்த சவுண்ட் எல்லாம் முன்ன பின்ன எப்படி கேக்குது அப்படிங்கறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி, அதை வச்சு இவர் வந்து எப்படி புதுசான ராகங்கள் உருவாக்கலாம் அப்படிங்கறத அதுல இருந்து கத்துக்கிட்டு அதை வந்து இதுல ஷெனாயில உருவாக்குறதுக்கு அவர் நிறைய ட்ரை பண்றாரு. அண்ட் ஹி ஆல்சோ அச்சீவ்டு தட். அதுல நிறைய அவர் வந்து உருவாக்கவும் செய்யறாரு. அண்ட் சரஸ்வதியை வந்து இவர் அதிகமா விரும்பி கும்பிட்டாரு அப்படிங்கறதையும் சொல்லலாம். அதற்கான நம்பிக்கை வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரி அவரும் வந்து வளர வளர எல்லா அஹ், கச்சேரிகள்ல இவருமே பார்ட்டிசிபேட் பண்றாரு. இவருமே வந்து தனியா கச்சேரிகள்ல எல்லாம் இருந்து பஜனைகள் எல்லாம் இருந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் சிங்கிள் ஹேண்டா இவருக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்றதுக்கும் வந்து அவர் அங்கிளுக்கு பின்னாடி இவர் வந்து இருந்து அஹ், இந்த மாதிரி பஜனைகளோ பிரேயர்ஸோ இருந்து எடுத்து பண்றாரு. அண்ட் இவருடைய கான்செர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இவருடைய கான்செர்ட் எங்க நடக்குது அப்படின்னா கல்கட்டால 1937ல ஆல் இந்தியா மியூசிக் கான்ஃபரன்ஸ். ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது, ஆல் இந்தியா மியூசிக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க இவர் தனியா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ அங்க 1937 கல்கட்டால இவர் பண்ண அந்த கான்செர்ட் வந்து ரொம்ப அதிகமா பேசப்பட்டு ஷெனாயை வந்து இன்னுமே அதிகமா பப்ளிஷ் பண்ண வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அதுதான் ஷெனாய் இன்டு த லைம் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லைம் லைட் அப்படின்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது. ஸோ அதுதான் லைம் லைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த ஷனாய் எப்படி இருக்கு, இதை வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது டெக்னிக்ஸ் இது எல்லாமே 1937க்கு அப்புறமா வெளி உலகத்துக்கு எல்லாம் இவர் வந்து நிறைய தெரியப்படுத்த ஆரம்பிச்சாரு. அண்ட் இவ்வளவு ஃபேமஸ் ஆகுறாரு, இவ்வளவு விஷயத்த அவர் பண்றாரு, புதுசு புதுசா இந்த ஷெனாய் எக்யூப்மெண்ட்ல இவர் உருவாக்கிட்டு இருக்காரு இசைகள்லாம் அப்படின்னாலும் ரொம்ப சாதாரணமா இவர் வாழ்றாரு. இவருடைய போக்குவரத்துக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு இவர் யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா பைசைக்கிள் தான் யூஸ் பண்றாரு. சைக்கிள் தான் யூஸ் பண்றாரு. காரோ இல்ல பஸ்ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணாம நார்மலா சைக்கிள் எடுத்துட்டு அதுலதான் இவர் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரு வாழ்ந்தது எல்லாமே வந்து வாரணாசியை சுத்தி தான் இவருடைய லைஃப் டைமே இருந்திருக்கு. 6 வயசுல வாரணாசிக்கு வராரு. அதுக்கப்புறமா இவருடைய லைஃப் டைம் ஃபுல்லாவே வாரணாசி இன் அண்ட் அரவுண்ட் சுத்து வட்டாரத்திலே இவர் வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்றாரு. அண்ட் அந்த மாதிரி இருந்து இவருக்கு எப்படின்னா இவ்வளவு கான்பிடன்ஸ் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் கவர்மெண்டே இவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா சிட்டிசன்ஷிப்போட ஆஃபர் பண்ணுது. நீங்க வாங்க எங்க நாட்டுல வந்து இருங்க அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஷிப்போட பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கொடுத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அதையுமே இவர் டிக்ளைன் பண்ணி வேணாம் நான் வந்து இங்கே இருக்கேதான் என் தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அதை டிக்ளைன் பண்ணிட்டு இவர் இங்கேயே வந்து இருக்காரு. அண்ட் இந்த மாதிரியான போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து அந்த 1937 அந்த 40s டைம்ல எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஆக போற டைம் இல்லையா? இந்தியா வந்து சுதந்திரம் அடைய போற அந்த டைம்ல எல்லாம் இவருடைய செனா யூஸ் பண்ணி இவர் உருவாக்கக்கூடிய ராகங்கள் இது எல்லாமே வந்து இன்னும் அதிகமா வந்து மக்கள் கிட்ட ரீச் ஆக ஆரம்பிச்சது. ஆனா அதுதான் மோனோபோலைஸ்ட் சென்னை ரிசைட்டல்ஸ் அப்படின்னா மோனோபோலைஸ்ட் அப்படின்னா ஒருபட்ட ராகங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். நிறைய டிஃபரன்சஸ் கூட குறைச்சலா இல்லாம இவருடைய அந்த ஒரு செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். அதான் மோனோபாலிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஒரே வடிவமைப்பிலான மியூசிக்கல் சவுண்டை வந்து இவரு
உருவாக்கி அதை வந்து நடப்புக்கு கொண்டு வராரு. ஸோ அப்படி கொண்டு வரப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நமக்கு ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டைன்னு சொல்றோம்ல. ஸோ டெல்லி செங்கோட்டையில இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒழிக்கப்பட்ட முதல் இசை வந்து இவருடைய இவருடைய ஃப்ளூட் வச்சுதான், அந்த ஷெனாய் வச்சுதான் வந்து இது இசைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் 1947ல இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இவருடைய ஷெனாய் வச்சுதான் ரெட் ஃபோர்ட்ல வந்து முன்னாடி இவர் வந்து அந்த இதை வாசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்குமே அங்க வந்து இவருடைய அந்த மியூசிக் வந்து அங்க ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா he got many opportunities to play into various countries like ஆப்கானிஸ்தான், யுஎஸ்ஏ, கனடா, பங்களாதேஷ், யூரோப், ஈரான், ஈராக், வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஜப்பான், ஹாங்காங், இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ்ல அவர் போய் அவர் பிளே பண்றதுக்கு, அவர் வந்து இந்த மாதிரி இந்த ஷெனாய் எடுத்துட்டு போறதுக்கான விஷயம் வந்து அவருக்கு நிறைய கிடைச்சது. ஸோ லேட்டர் பீரியட்ல அவர் 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 வச்சிருந்திருக்கக்கூடிய அந்த ஷெனாய் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. ஸோ இல்ல நம்ம எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பேர் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து அவர் வச்சிருந்து இருக்கக்கூடிய ஷெனாய் எக்யூப்மெண்ட்டுக்கு பேகம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. யாருடைய நினைப்பா வைக்கிறாரு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட், சாரி, ஒய்ஃபினுடைய நினைவா அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேகம் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. நான் அதுக்கப்புறமா 2006ல 21st ஆகஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட் மூலமா இவர் வந்து இறந்து போறாரு அட் த ஏஜ் ஆஃப் 90. ஸோ அந்த டைம்ல கார்டியாக் அரெஸ்ட் மூலமா இவர் வந்து இறந்து போறாரு. அண்ட் இன் ஹானர் ஆஃப் திஸ் கிரேட் மியூசிஷியன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் ஒன் டே நேஷனல் மார்னிங். ஸோ ஒன் டே நேஷனல் மார்னிங் அப்படின்னா MOURNING. ஸோ அப்படின்னா முணங்குறது, கஷ்டப்படுறது, கஷ்டத்துல ஒரு மாதிரி நம்ம முணங்குவோம், அழுகுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து புழுங்குறது. ஸோ அந்த இவருடைய இறந்ததன் இதா காரணமா வச்சு இவங்களுக்கு வந்து ஒரு நாள் துக்க அனுசரிப்பு வந்து அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இவரை வந்து புதைக்கிறப்போ பரீட் அலாங், பரீட்னா புதைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இவர் அடக்கம் பண்றப்போ இவர் வச்சிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் அவர் கூடயே சேர்ந்து வச்சு உள்ளேயே வச்சு அவரை வந்து அடக்கம் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. 21 கன் ஷாட்ஸ் ஷார்ட் பண்ணி இவரை வந்து அரசு மரியாதையோட இவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஷெனாய் வந்து எப்படி அது இருந்துச்சு, அந்த எப்படி அது ஒரு ஏன்ஷியன்ட் மியூசிக்கல் எக்யூப்மெண்ட், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நம்ம முறையா பயன்படுத்தணும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹிஸ் பயோகிராஃபி, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படிங்கிறவரை பத்தி சொல்லப்பட்ட இதுதான் நமக்கு இந்த சாப்டர் எல்லாமே. அந்த as usual let us understandல உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஒரே இதுல நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்திருப்பாங்க. நீங்க கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் ஆல் த கேரக்டர் நேம்ஸ். முக்கியமா பிஸ்மில்லா கான் வந்து எங்க பிறந்தாரு, அவரோட ஒரிஜினல் நேம் என்ன, அவர் வாரணாசிக்கு எப்போ வந்தாரு, எத்தனை வருஷமா வாரணாசியில இருந்தாரு, அன்டில் ஹி டைட், செத்து போற வரைக்கும் அவர் வந்து எங்க இருந்தாரு, வாரணாசியில இருந்தாரு. ஸோ இந்த மாதிரியான அவர் எங்க இருந்தாரு, எங்க பிறந்தாரு, எங்க இறந்தாரு, இந்த டேட்ஸ் முக்கியம், அந்த இடங்கள் வந்து முக்கியம். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4 சிவிலியன் அவார்ட்ஸுக்கு இவர் வந்து உரியவர் இல்லையா. ஸோ 4 சிவிலியன் அவார்ட்ஸ், ஏன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், விபூஷன் அண்ட் பாரத் ரத்னா, இந்த 4 அவார்ட்ஸுமே இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அவரோட ஒரிஜினல் நேம் என்ன, அவரோட பிரதர் நேம் என்ன, இப்படிதான் வந்து கேட்பாங்க. அவரோட அங்கிள் நேம் என்ன, அலி பக்ஷ் அவருடைய அங்கிள் நேம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், அதனோட ரிலேட்டிவ்ஸ் என்ன வராங்க அப்படிங்கிற ரிலேட்டபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும், இயர்ஸ் டேட்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும், பிளேசஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். இது 3 தான் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் முக்கியம். அண்ட் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க்காவது கேட்பாங்க. ஸோ தட் இந்த சாப்டர்ல இந்த கான்டெக்ட்ல இருந்து யூ வில் ஈஸிலி கெட் 3 to 4 மார்க்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து வந்துடும். ஸோ இந்த கேரக்டர் நேம், இந்த என்ன ரோல் அவங்களுக்கு அப்படின்னு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா வந்து அதுல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அது நல்லா தெளிவா இருங்க. கேட்டிருக்காங்க பாருங்க, பிஸ்மில்லா கான் மூவ் டு வாரணாசி அட் த ஏஜ் ஆஃப், எப்போ வந்து போனாரு, எந்த ஏஜ்ல போனாரு அப்படின்னா 6 வயசுலயே போயிட்டாரு இல்லையா. ஸோ 6 வயசுலயே அவர் வாரணாசிக்கு வந்து வந்துட்டாரு. அதே மாதிரிதான் உஸ்த பிஸ்மில்லா கான்ஸ் மெட்டர்னல் அங்கிள்ஸ் நேம், அந்த அங்கிள் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க. மெட்டர்னல் அங்கிள் நேம் என்ன, அலி பக்ஷ். அதுதான் அவரை ஃபாலோ பண்ணி தான் இவரு இந்த எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கே இவர் வந்திருக்காரு இல்லையா. ஸோ அந்த எக்யூப்மெண்டோட பேர் என்னது,
அந்த ஒரு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கேட்டிருக்காங்க பாருங்க, ஷெனாய் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து நம்மளால ஆன்சர் பண்ணி மார்க் வாங்க முடியும். அண்ட் இதுல வந்து பாரத் ரத்னா பத்தி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க டூ யூ நோல இந்த பாக்ஸ்ல. பாரத் ரத்னா இட்ஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்தியால வழங்கப்படக்கூடிய மிக உயரிய இது அரசாங்க விருது அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க வந்து கலையில எவ்வளவு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கலையில இலக்கியத்துல லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம்னு அர்த்தம். அண்ட் ஆர்ட் அப்படின்னா கலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கலை இலக்கியம் அதுல வந்து சயின்ஸ் இதுல வந்து அதிகமா ஏதாவது ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு புது படைப்பு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாரத் ரத்னா வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் திஸ் அவார்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் இல்லையா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லையா. ஸோ அவர் உருவாக்குனதுதான் இந்த பாரத் ரத்னா விருது அப்படிங்கிறது. இது எப்ப கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் இது பாரத் ரத்னா எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா ஜனவரி 2 1954 கொடுக்குறாங்க. அண்ட் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்ல இருக்கும். அண்ட் அதுல வந்து நமக்கு பீப்பிள் லீஃப் அப்படின்னா அரச மர இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை மாதிரி அந்த ஷேப்ல வந்து நமக்கு இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அதுல வந்து வேர்ட்ஸ் இருக்கும். அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு உங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களோ அந்த ஸ்டேட்டோட எம்ப்ளம் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டுல இருந்து கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டோட எம்ப்ளம், இல்ல குஜராத்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா குஜராத்தோட எம்ப்ளம், அந்த மாதிரி ஸ்டேட் எம்ப்ளம் என்ன இருக்குமோ அதையும் வந்து போட்டு அதுல வந்து கொடுத்துருப்பாங்க பாரத் ரத்னால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் லைக் அப்படின்னா பாரத் ரத்னா எங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னா இட் வாஸ் டெலிவர்டு பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து அவார்டு கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க, எங்க வச்சு கொடுப்பாங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன். ஸோ டெல்லியில இருக்கு இல்லையா, ஸோ ராஷ்டிரபதி பவன்ல வச்சுதான் இந்த அவார்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பேசிக்லி சும்மா பாரத் ரத்னா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி உங்களுக்கு சும்மா குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும், கிளாஸ் டிஸ்கஷன்ஸ்ல வச்சிருக்கிறது. அண்ட் பார்ட் 2மே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்கறது தான். இதுல பாருங்க அதே பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஹி வாஸ் பரிட் அண்டர் எதற்கு கீழே அவரை வந்து புதைச்சாங்க அப்படின்னா நீம் ட்ரீக்கு கீழே அவரை வந்து புதைச்சாங்க இல்லையா. 21 குண்டுகள் மூலங்க நீம் ட்ரீக்கு கீழே அவரை வந்து புதைச்சாங்க. ஆன் ஈவினிங் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் 1947 பெர்ஃபார்ம்ட் அட் தி இவர் என்ன பண்றாரு உஸ்தர் வந்து 1947ல இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அப்புறமா அந்த ஈவினிங்ல வந்து அவரு அங்க பிளே பண்றாரு. எங்கன்னா எந்த இடத்துல பண்றாரு அப்படின்னா ரெட் ஃபோர்ட், செங்கோட்டைன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ ரெட் ஃபோர்ட்ல இவர் வந்து பிளே பண்றாரு. நான் அதை ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் அவருடைய அந்த ஓசை வந்து அங்க ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நேம் கொடுத்து அதனோட சயின்டிஸ்ட் ஓட வந்து பிக்சர் இதோட கொடுத்து ரிலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் யுவர் ஆக்டிவிட்டி. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெனாய் பத்தி ஃபுல்லா டீடைலா கொடுத்துருப்பாங்க. ஷெனாய்னா என்னது, அது எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி எந்த அமைப்புல இருக்கும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷெனாய் பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா இட்ஸ் அ டபுள் ரீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் தி விண்ட் கேட்டகரி. ஸோ விண்ட் கேட்டகரி அப்படின்னா காத்து உழல், அப்படி காற்று உபயோகப்படுத்தி இசை உருவாக்குறோம் இல்லையோ அதான் விண்ட் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். டபுள் ரீட் அப்படிங்கிறது என்னன்னா, ரீட் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான புல்லு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரீட் அப்படின்னா ஆர்ஏஇடின்னு இருக்கு இல்லையா. ஸோ ரீட் அப்படின்னா ஒரு வகையான புல்லு. லைக் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரா எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஃப்ரூட் ஜூஸ்க்கோ இல்ல இளநீக்கோ வந்து ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா. அந்த ஸ்ட்ரா எப்படி இருக்கும், நமக்கு உள்ள பெரிய டியூப் மாதிரி இருக்கும், நடுவுல ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அது அது ஸ்ட்ராவே கிடையாது, நான் அதை இமேஜின் பண்ணிக்க சொன்னேன் அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரியான ஒரு புல்லு அததான் வந்து ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரீட் இஸ் பேசிக்லி a கிராஸ் மெட்டீரியல். ஸோ அந்த கிராஸ் மெட்டீரியல் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், ஹாலோ ஜாயிண்டடா, லைக் வந்து ஸ்ட்ரா மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து அந்த எக்யூப்மெண்ட்ல முன்ன இருந்து பின்ன வரைக்கும் அது வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் செனாய் பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அவுட்டோர் இன்ஸ்ட்ருமெண்ட். வெளியில காத்தோட்டமா உட்காந்து வாசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். ஏன்னா அங்க காத்து யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால அவுட்டோர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வந்து அதை சொல்லுவோம். அண்ட் இது பாத்தீங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நேரோ டியூபா இருக்கும். இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, மேல இருந்து கீழே நேரோ டியூபா இருக்கும், கீழே பாத்தீங்கன்னா வைடனா இருக்கும், உங்களுக்கு அகலமா நல்லா விரிஞ்சு வந்து வந்திருக்கும் கொடை மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அமைப்புல இது இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டார்க் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருக்கும். புல்லாங்குழல் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். ஸோ உள்ள வந்து ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும், இருட்டா இருக்கும்.
இது என்ன மாதிரி மெட்டீரியல் ஆயிருக்கும் அப்படின்னா உடன் பிளாக்ஸ் யூஸ் பண்ணி உடன் மரக்கட்டைகளால தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 8 to 9 ஹோல்ஸ் வந்து இருக்கும். புல்லாங்குழல்னா எல்லாத்துக்கும் நமக்கு ஓட்ட வேணும் இல்லையா? ஸோ அந்த ஹோல்ஸ் பாத்தீங்கன்னா 8 to 9 ஹோல்ஸ் இந்த ஷெனாய் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் தி எக்யூப்மெண்ட். அதுல யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த ரீட்ல யூஸ் பண்ண ரீட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கிராஸ் மெட்டீரியல். நம்ம வயலின், வீண் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயர் ஸ்ட்ரிங் மாதிரி வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நமக்கு நிறைய போட்டோஸ்ல கூட நீங்க பாத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வயர் ஸ்ட்ரிங் மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும் இந்த எக்யூப்மெண்ட்ல. அந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர் தான் வந்து கிராஸ் ரீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ரீட் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு கிராஸ் புல்லு. புல்லு இருக்கு இல்லையா? அதுதான் அது. அதை வந்து இணைச்சு மேல இருந்து கீழே வந்து இணைக்கிற மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து உள்ள கட்டியிருப்பாங்க. நான் அதுல மவுத் பீஸ்ல அதை வந்து அவங்க இது காத்து மூலமா இசை உருவாக்குறப்போ அந்த அதுக்கேத்த மாதிரியான அந்த கிராஸோட மூவ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி அந்த அமைப்பு உள்ள போய் வெளியே வரப்போ சவுண்ட் வந்து நமக்கு அந்த மாதிரி டிஃபரன்ஸா கேட்கும். அண்ட் ஷெனாய் வந்து காஷ்மீர் வேலியில இருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் நாட் கெட் கன்ஃபர்ம்டு. அது வந்து முழுசா முழுசா நம்பப்பட்ட தெரியப்பட்ட தகவல்னு சொல்ல முடியாது. காஷ்மீர் சைட்ல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கு ஷெனாய்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரெத். நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா? அதை வந்து ஷேர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் நாய் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபிளூட். அந்த ரீட் அந்த கிராஸ் சொல்றோம் இல்லையா? அதை வந்து நாய் அப்படின்னு வந்து சொல்றோம். ஷெனாய் அப்படின்னு வந்து சொல்றோம். காத்து மூலமா இசை உருவாக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் அது. ஸோ அதனால அதை ஷெனாய் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் இப்படிதான் இந்த சாப்டர் வந்து இருக்கும். அண்ட் இதுல அந்த கேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதுல எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஸோ இதுல கேரக்டர் நேம்ஸ் அண்ட் பிளேசஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கிராமர் போர்ஷன் வந்து ப்ரிப்போசிஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த இடத்துல நீங்க வந்து நெகட்டிவா டூ நாட் டஸ் நாட் அப்படிங்கறதுலாம் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்போசிஷன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா ப்ரிப்போசிஷன் கிராமர் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ப்ரிப்போசிஷன்ல இருந்து 3 மார்க் ஆவது உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ப்ரிப்போசிஷன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்னன்றது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் ஈஸியா இருக்கும் நமக்கு ஆன்சர் பண்றதுக்கு. 2 மார்க் 3 மார்க் இதுல ஈஸியா நீங்க வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த வித்தின் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்க கொடுத்துருக்கிற மொத்த வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ரிப்போசிஷன். இன், ஃபார், இன்டு, ஆன், ஆஃப், பை, டு, வித், ஓவர், ஃப்ரம் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்போசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷன் இஸ் நத்திங் பட் இட் கனெக்ட்ஸ். பேசிக்கலி இட்ஸ் அ கனெக்டிங் டூல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸை முழுமை அடையக்கூடிய பொசிஷன் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு தான் இருக்கும். ஏன்னா இந்த பேர்லயே உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க, பொசிஷன் பண்றது தான். ஒரு சென்டென்ஸை பொசிஷன் பண்ணி புரிய வைக்கிறது தான் ப்ரிப்போசிஷனுடைய வேலையே. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு எப்படி தெரியும், ஒரு புக்கு வந்து மேஜை மேல இருக்கு. தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னா புக்கு வந்து மேஜை மேல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ புக்கு மேஜை மேல தான் இருக்கும். மேஜை அப்படின்னாலே அது மேல தான் யூஸ் பண்ணுவோம். மேஜைக்கு கீழே யூஸ் பண்ண மாட்டோம். மேஜைக்கு மேல தான் எழுதுறதோ படிக்கிறதோ இல்ல தூங்குறதோ எல்லாம் மேஜைக்கு மேல தான் பண்ணுவோம். ஸோ வந்து புக்கு வந்து மேஜைக்கு மேல இருக்கு அப்படிங்கறத ஒரு சென்டென்ஸா இருக்கு அப்படின்னா அந்த மேலே அந்த மேஜைக்கான பர்பஸ் என்ன, அதை மேல வச்சுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மேலதான் அந்த புக் இருக்கும் அப்படிங்கறத டினோட் பண்றதுதான். ஸோ புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? புக்கு வந்து டேபிளுக்கு மேல இருக்கு அப்படின்னா ஆன் த டேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி புக்கு வந்து டேபிளுக்கு கீழே இருக்கு அப்படின்னா அண்டர் த டேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பொருளோ நீங்க சொல்லக்கூடிய நபரோ யாரை நீங்க அந்த சப்ஜெக்டா என்ன சொல்றீங்களோ அந்த சென்டென்ஸ்ல அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு நீங்க சொல்லி முடிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிட்ட இந்த மாதிரி டேட்டை குறிக்குது, ஒரு காலத்தை ஒரு பீரியடை வந்து குறிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஷுட் பி ஆன் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? கரெக்டா டைமுக்கு வந்து நிக்கணும்.
டைம் 10 மணின்னா 10 மணிக்கு நிக்கணும். 10:01க்கு வரக்கூடாது. 9:59க்கு வரக்கூடாது. ஸோ அதுதான் ஆன் டைம் அப்படிங்கிறது அந்த பர்ட்டிகுலரா சொல்றது. ஸோ அதுதான் அந்த மாரி டைம் பீரியட் வந்திருக்கு. டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாலே டேட்டு, டைம் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்ண மூடிட்டு நீங்க முன்னாடி ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்க கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. அட் த ஏஜ் ஆஃப் 6. ஸோ அட் அப்படிங்கிறதுனா எந்த வயசுல அப்படின்னா 6 வயசா இருக்கிறப்போ இல்லையா? அட் த ஏஜ் ஆஃப் 6. அட் அப்படிங்கிறது எத மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, அட் அப்படிங்கிறது இடத்த வந்து குறிக்கும். அதிகமான இதுல பார்த்தீங்கன்னா, அட் அப்படிங்கிறது இடத்த குறிக்கும். அதே மாதிரி ஒருத்தருடைய வயச சொல்றப்போ அட் அப்படிங்கிறத வந்து குறிக்கும். இது 2யும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வயசுல அப்படிங்கிறப்போ ஆஃப் 6. 6 வயசா இருக்கிறப்போ இல்லையா? ஸோ அத வந்து 6 வயசா இருக்கிறப்போ அப்படிங்கிறத ஆஃப் 6 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி குடுத்துருப்போம். ஸோ அதே மாரி தான் அண்டர் அப்படின்னா கீழன்னு அர்த்தம். அண்ட் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். ஃபார் அப்படிங்கன்னா இதனால், இதற்காக அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏதாவது இதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். பிஸ்மில்லா கான் பிராக்டிஸ்டு ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். ஹவர்ஸ் டுகெதர்னா ரொம்ப நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு அப்படின்னு. ஃபார் ஹவர்ஸ் நெறைய நேரம் பிராக்டிஸ் பண்ணாரு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான இந்த கனெக்டிங் டூலா யூஸ் பண்றது தான் நமக்கு ப்ரிபோசிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இன் அப்படிங்கிறது நான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் குடுத்துர்றேன். ஃபார் அப்படிங்கிறது நமக்கு இதுக்காக இல்ல இதன் இதன் காரணமா அப்படின்னு சொல்றத ஃபார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன் அப்படிங்கிறது உள்ளன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ இன் இதுக்குள்ள, அதுக்குள்ள அப்படின்னு சொல்றத இன்னுன்னு சொல்லுவோம். இன்டு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நீங்க அதுக்குள்ள வித்தின் த டைம் பீரியட் அந்த அந்த லெவலுக்குள்ள அப்படிங்கிறத இன்னும் டீப்பா அழுத்தி சொல்றது. இன்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். அட் அப்படிங்கிறது அந்த பிளேசஸ மென்ஷன் பண்றது. நீங்க மதுரை, சென்னை, கோவை இந்த மாரி பிளேசஸ் சொல்றோம் இல்லையா? அந்த பிளேசஸ மென்ஷன் பண்றதெல்லாம் அட்டுன்னு வரும் உங்களுக்கு. அண்ட் ஆன் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாரி ஆன் டைம் அந்த பர்ட்டிகுலர் டைம்ல மேஜைக்கு மேலனா மேல தான். இதனால அப்படின்னு வந்து சொல்றோம் இல்லையா? அத வந்து ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் பை அப்படிங்கிறது இப்படிக்கு இல்ல அந்த மாரி சொல்றோம் இல்லையா? இது வந்து இவங்களால எழுதப்பட்டுச்சு. ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை த ஆத்தர் ஆஃப் திஸ் போயம் அப்படிங்கிறத வந்து இட் வாஸ் ரிட்டன் பை அப்படின்னு சொல்றோம். யாருனால எழுதுனாங்க அப்படிங்கிறது இப்படிக்கு அப்படின்னு சொல்றது தான் பை அப்படின்னு அர்த்தம். டூ அப்படிங்கிறது டூ கனெக்டிங் டு இதிலிருந்து அதுவரை இதிலிருந்து அதுவரைன்னு சொல்றோம் இல்லையா? அத கனெக்ட் பண்றது தான் டூ. ஸோ ஃப்ரம் திஸ் டு தட் அப்படின்னு சொல்றது. ஆஃப் அப்படிங்கிறது லீவ் அப்படிங்கிற மீனிங்ல வரும். அதாவது முடிஞ்சு போறது, இல்ல இதோட முடியுது. அந்த மாதிரியான மீனிங்ல ஆஃப் அப்படிங்கிறது ஓஎஃப்எஃப் ஆஃப் அப்படிங்கிறது வரும். வித் அப்படிங்கிறது இதனுடன், அதனுடன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அத வித் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஓவர் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் சொல்றதுக்கு டைமுக்கு மேல போகுது, இல்ல வந்து டைம் முடிஞ்சிருச்சு, அந்த வித்தின் பீரியட தாண்டிடுச்சு அப்படின்னா, அத வந்து ஓவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃப்ரம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இல்லையா? ஃப்ரம் டு ஃப்ரம் திஸ் டு தட் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து அது வரை அப்படின்னு. ஸோ ஃப்ரம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்து சொல்றீங்களோ அது ஃப்ரம் அப்படின்னு வந்து வரும். அண்ட் த்ரோ அப்படிங்கிறது த்ரூ அவுட் தி ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். த்ரோ அப்படிங்கிறது அந்த அந்த சென்டென்ஸ் அந்த செயல்ல முழுவதுமா நடக்கிறது. இப்போ நீங்க இங்க இருந்து நான் நடந்து பார்க்குக்கு போறேன் அப்படின்னா, வீட்ல இருந்து நீங்க பார்க்குக்கு போகக்கூடிய அந்த முழு பயணம் இருக்கும் இல்லையா? அததான் த்ரூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். த்ரூ அவுட் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ அந்த ப்ராசஸ முழுமையா இதிலிருந்து அதுவரை அப்படின்னு இடைப்பட்ட காலத்த சொல்றோம் இல்லையா? அது த்ரூ அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எபோவ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ எபோவ் அப்படின்னா மேல அப்படின்னு அர்த்தம். பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பி ஹைண்ட் அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல அது. ஸோ பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி இருக்கிறது. உங்களுக்கு பின்னாடி இல்ல வந்து ஏதோ ஒரு பொருளுக்கு பின்னாடி அந்த மாதிரி பின்னாடின்னு மீன் ஆகுறது. ஸோ நியர் அப்படின்னா பக்கத்துல, உங்களுக்கு பக்கத்துல இல்ல டேபிளுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பொருளுக்கு பக்கத்துல அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ பிசைடு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு அதாவது எனக்கு நேரா நில்லு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? பின்னாடியும் இல்ல, முன்னாடியும் இல்ல. உங்களுக்கு நேரா உங்களுக்கு ஈக்குவலா சரிசமமா நிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அதான் பிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் பிசைட் மீ என் பக்கத்துல இரு அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் என் பக்கத்துல இரு அப்படின்னு சொல்றது பிசைட் மீ. அண்ட் அண்டர் அப்படிங்கிறது கீழ அப்படின்னு சொன்னோம். பிலோ
வந்து பியாண்ட் லிமிட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன்னா அதை வந்து எல்லைகள் அதுக்கு வரைவுறவே பண்ண முடியாது. ஸோ அதுதான் பியாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது எல்லைகளுக்கு விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அதுதான் பியாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிட்வீன் அப்படின்னா 2 விஷயத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியதான் பிட்வீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். two impositions, any two persons or any two things அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான் பிட்வீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அமங் அப்படின்னா AMONGன்னு இருக்கு இல்லையா? ஸோ அமங் அப்படின்னா மத்தியில, இவங்களுக்கு மத்தியில இவங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் அமங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேத்துக்கு மத்தியில நீ ஒரு ஆள் பெஸ்டா இருக்க அப்படின்னு சொல்றதுதான் அமங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டில் அன்டில் அப்படின்னா இப்ப வரைக்கும், இல்ல வந்து அந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறது வரைக்கும் நீங்க வந்து அதை செய்யல. டில் அன்டில் அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஓயக்கூடாது. அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அதை முடிக்கிறது வரைக்கும். ஸோ அதுதான் டில் அன்டில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சின்ஸ் அப்படின்னா எந்த அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த விஷயம் வந்து இருக்கிறது, லைவ்ல இருக்கிறது. அதை வந்து சின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பொறந்தது, இப்போ நீங்க எப்போ பொறந்தீங்க அப்படின்னா, சின்ஸ் நான் வந்து இந்த பாண்ட், சின்ஸ் நான் வந்து 2000 பாண்ட், சின்ஸ் நான் வந்து 2012 பாண்ட் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நீங்க இருக்கீங்க, நீங்க அலைவா இருக்கீங்க இல்லையா? ஸோ அதை வந்து சின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ இருந்து இது இருக்கு, அந்த காலத்துல இருந்து இது இருக்கு அப்படின்றது சின்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிஃபோர் அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ, முன்னாடி, நமக்கு முன்னாடி, இல்ல ஏதோ ஒரு பொருளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். அது பிஃபோர்னு சொல்லுவோம். ஆஃப்டர் அப்படின்னா பொருளுக்கு அடுத்து, இல்ல நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய, இல்ல ஒரு டைமிங்க்கு அடுத்து, ஆஃப்டர் ஈவினிங், இல்ல ஆஃப்டர் திஸ் மீட்டிங் அந்த மாதிரி சொல்றது ஆஃப்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டியூரிங் அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு, இப்ப தற்சமயமா என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வந்து டியூரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த ப்ரிப்போசிஷன்ங்கிறது. இட்ஸ் ஆல், இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே தமிழ்ல மீனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கனெக்டிங் வேர்ட்ஸா தான் இருக்கும். ஒரு விஷயத்த இல்ல ஒரு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான பொசிஷன், அதனுடைய பொசிஷனை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ப்ரீபொசிஷன், ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்ல இருக்கு இல்லையா? இந்த வேர்ட்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல தான் நமக்கு இந்த ப்ரிப்போசிஷன் ஸ்கோர் பண்ற இடமே இருக்கு. ஸோ இதுல கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இது எப்படி கேட்பாங்க எக்ஸாம்ஸ்ல அப்படின்னா, இந்த மாதிரி சென்டென்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை கொடுத்துட்டு கண்டினியூஸா பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க அதுல. ஸோ பேராகிராஃப் மாதிரி ஒரு 2-3 லைனை கொடுத்துட்டு நடுவில் வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ இதுல இந்த எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதை வந்து the train arrived dash time. ஸோ டைம் பீரியட்னு காலங்களை மென்ஷன் பண்ணி வந்தாலும் என்ன கொடுத்துடணும்? ஆன் கொடுத்துடணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கப்புறமா தனியாக நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன் ப்ரிப்போசிஷனுக்கு, அதை நம்ம அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா இதுல பாருங்க, உங்களுக்கு உங்களுக்கு சைட்லயே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 3க்குள்ளதான் ஏதோ ஒரு வேர்டு, அதை உங்களால ஃபில் பண்ண முடியுதா அப்படிங்கறத ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுல நீங்க எப்படி அந்த பேராகிராஃப் குள்ள ஃபிட் இன் பண்ணணும் அது எல்லாமே நான் டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ ப்ரிப்போசிஷன்ற இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சுதா அந்த வேர்ட்ஸை பத்தி? எனி டவுட்ஸ் ஃப்ரம் திஸ்? புரிஞ்சது மேம். ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 10 சென்டென்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்கலாம். இதுலயே வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு இந்த சாப்டர்லயே. கிராமர் போர்ஷன்ல இன்னும் 2 இருக்கு, அஃபர்மேட்டிவ்ஸ் இருக்கு, இந்த ரைட்டிங் போர்ஷன் பார்க்கணும். வி ஹவ் லாட் டு கவர். ஸோ இந்த ப்ரிப்போசிஷனை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது தனியாகவும் ஒர்க் அவுட், இது ஆக்டிவிட்டிக்கு நான் மெட்டீரியலும் போடுறேன். இதுல இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம மத்ததை நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் கண்டினியூ பண்ணுவோம். Thank you.